சார் ஸ்மார்ட் ஸ்டடினா நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணது என்னென்னா அந்த படிக்கிற டைம் டைவர்ஷன் இருக்கவே கூடாது. நான் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபோனு கேஜெட்ஸ் எது வேணால் இருக்கலாம், பட் அந்த டைம் வந்துச்சுன்னா அதெல்லாம் மூடி வச்சுட்டு படிக்கணுமா அந்த டெஸ்கில் அது மட்டும்தான் இருக்கணும். அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப ப்ரைமாக ஃபோக்கஸாக இருப்பேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு படிப்பாங்க. இம்பார்ட்டண்டான விஷயம்னா நான் இதை பார்த்துக்கலாம், டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் டைவர்ட் ஆகிக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் வந்து எக்ஸாமுக்கு ஒரு மாதம் முன்னாடி வந்து ஃபோனை வச்சிடுறேன். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மைண்டில் எல்லாமே மசில் மெமரி தான். நான் இவ்வளோ நாள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அதே தான் அங்கே நடக்கும். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சாட் ஜிபிடி எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள யோசிக்காம அங்கங்கே போய் கேட்டுருவாங்க. எக்ஸாம் ஹாலில் அவங்கள யோசிக்க முடியாது, யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்களான்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ நாள் நான் எந்த விஷயத்த பண்ணுறேனோ தட் இஸ் கோயிங் டு பி மை ஹேபிட். நான் அந்த எக்ஸாம் நாளில் போயிட்டு இதை பண்ணிடுவேன்னு எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்.